மொழியிலையும் மொழிபெயர்க்கப்படுமா? இல்லை, கண்டிப்பா ஆல்ரெடி தமிழ்ல மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க. அது போக தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லாத்துலேயுமே வரதான் பிளான். எல்லா லாங்குவேஜ்லேயும் வர மாதிரி பிளான். அது போக எங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் இருக்கு. ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி பண்றோன்றது வெளிநாட்டுலாம் போயிருக்கு. ஸோ அங்கேருந்துலாவே கேட்டிருக்காங்க, ரஷ்யாவிலேருந்து அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி அதை மொழிபெயர்த்து பண்ணணும்னு. இந்த புக்கை எவ்வளோ காப்பீஸ் பிரிண்ட் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இல்லை, இது வந்து பேசிக்கலாக அமேசானில் தான் போகும் அது. ஸோ அவங்க அமேசான் ஓன் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ யாருக்கு வேணாலும் இந்த புக்கு வேணா அமேசானில் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி அவைலபிள். ஆக்சுவலாக நேற்று அமேசான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ளே இது வந்து நம்பர் 2 பெஸ்ட் செல்லர் ஆயிருக்கு லாஸ்ட் 2 days. ஸோ எனிபடி வாட்ஸ் கிண்டில் வெர்ஷன் இருக்கு. நீங்கள் இதில் பண்ணுற மாதிரி உங்க ஃபோனில் பார்க்குற மாதிரி வெர்ஷன் இருக்கு. எல்லாமே அமேசானில் வாங்கிக்கலாம். எவ்ரிதிங் டிஸ்ட்ரிபியூஷன் த்ரூ அமேசான். அவர் அமேசான்ல இருக்குன்னு சொல்றாரு. தேவைப்படுறதுனால கண்டிப்பா கொடுக்கும். கேட்கறவங்களுக்கு வேற என்ன கேள்வி இருக்கு? அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் ரொம்ப முக்கியமா இப்ப எல்லா இடத்துலயும் சொல்லப்படுற ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக் மூலமா வந்து என்னென்ன விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்றாங்க? இந்த புக்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி இப்போ மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ்ல வந்து இந்த 10 டிப்ஸ் 10 ஷார்ட்கட் அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஹெல்த் உங்களுக்கு கிடைக்காதுன்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்கு ஒரு 2 டிப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம், 2 டிப்பு. பட் அது இல்லை ஹெல்த்து. ஹெல்த்தை வந்து முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ ஹார்ட்டுக்கு எப்படி வச்சுக்கிறது, கிட்னி எப்படி வச்சுக்கிறதுன்னு கிடையாது. எல்லாத்துக்கும் காமன். அதை புரிஞ்சுதுன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி, தப்பு கிடையாது. ஆனால் புரியணும். அது புரியுதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 15 ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான்னு வச்சுங்களேன். ஹார்ட் டாக்டர், லிவர் டாக்டர் இருக்காங்க. 15 பேரும் 15 அட்வைஸ் சொன்னாங்க. நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுவீங்க? சாப்பிட்றது 15 டிஃப்ரெண்டாக சொன்னீங்கன்னா எதை ஃபாலோ? ஸோ எல்லாத்தையும் காமனாக என்ன இருக்குது, அதான் யூனிவர்சல் ஹெல்த் கோட். அதான் புக்கில் எழுதியிருக்கோம். எத்தனையோ பேர் எவ்வளோ புத்தகங்கள் வந்திருந்தாலும் எவ்வளோ பேர் எடுத்திருந்தாங்க. இந்த புத்தகம் எந்த அளவுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் இது பண்ணுறோம்? இல்லை, அது மாதிரி தனித்தமாக ஒன்றும் கிடையாது. இதுதான் இருக்குன்னு கிடையாது. இருக்கிற புக்ஸ் எல்லாம் சேர்த்து காமன் என்ன. அதே மாதிரி ஒரு புக்கில் சொன்ன மாதிரி ஒரு புக்கில் ஒரு மாதிரி போட்டுக்கலாம், இன்னொரு புக்கில் நீங்கள் இப்போ எதை ஃபாலோ பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இதில் எங்கே உண்மை இருக்குது, இவங்க எதுக்காக அப்படி சொல்கிறாங்க, அந்த கான்டெக்ட்ல அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கோர்த்து கொடுக்குறது தான் இந்த புக்கு. 56 டாக்டர்கள் கம்பைன்ட் ஆயிருக்காங்க. 56 டாக்டர்ஸ் அவங்க பேட்சில் உள்ளவங்க, மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டியில் உள்ளவங்க எல்லாம் கம்பைன் பண்ணி இந்த புக்கை மற்ற புக்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம அந்த கோடு யூனிவர்சல் கோடுங்கிறத ஒரு புக்காக கிரியேட் பண்ணி காம்பினேஷன் அண்ட் மிக்சராக கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற கேள்வி இது எந்த விதத்தில் தனிப்பட்டதுன்னா இது எல்லாத்தையும் உள்ளடக்கி அதுலேருந்து திருத்தங்களை கொண்டு வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவர் என் நண்பர். அவர் வந்து அவர் துறையில் அவர் இருக்காரு, நம்ம துறையில் நம்ம 2 பேரும் ஒரே துறையில் இருக்கோம். அதனால ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை கேட்டாரு. ஆமாம், இந்த பப்ளிக் ஹெல்த் வந்து எல்லாருக்கும் சேரணும்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஹெல்த் வந்து ஹாஸ்பிட்டலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலும் மற்ற ஹாஸ்பிட்டலும் சேர்த்து அவர் எப்பவுமே ரம்ஜானுக்கு வீட்டுக்கு விருந்துக்கு போவேன். அவரு என்னை எப்பவும் விடாமல் அழைப்பார். அதனால் நாங்கள் எப்பவுமே நட்பு ரீதியாக பழகிட்டு தான் இருப்போம். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. பேஷண்ட் கம்மியாகுங்களா? புக்குனால பேஷண்ட்ஸ் கம்மியா வந்தாங்கன்னா இந்த புக்கோட பர்பஸ் சாதிச்சிட்டாங்கன்னா. Okay, last question please, and then we can wind up. சயின்டிஃபிக். ஸோ நம்ம வந்து அலோபதி அஃப்கோர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பட் நம்ம பழங்காலத்து இருந்து இப்போ யோகா எடுத்துக்க எல்லாமே சயின்டிஃபிக் தான். நமக்கு புரியல. சிலவங்க என்ன பண்றாங்க, இந்த மாடர்ன் மெடிசின் மருத்துவம் வந்து தப்புன்றாங்க, இன்னொருத்த வந்து பழங்காலத்துலாம் தப்புன்றாங்க. அதே நிறைய உண்மைகள் இருக்கு, இதே நிறைய உண்மைகள் இருக்கு, கொஞ்சம் இதே தப்பும் இருக்கு. எல்லாத்தையும் கலந்து எது முக்கியமான கலந்து இருக்காது. ஆனால் எல்லாமே சயின்டிபிக். நாங்களா வந்து எங்க ஒப்பீனியனை கொடுக்கல. இல்லை, எல்லா டாபிக் எடுத்தா எங்க ஒப்பீனியன் கிடையாது. என்னென்ன இருக்கும் சயின்டிபிக் மெட்டீரியல் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து காமனா என்ன எல்லாரும் சொல்ல வராங்க, எங்க ஒப்பீனியன் கிடையாது. காமனா எல்லாரும் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்ற ஒப்பீனியன். இது 300 பக்கங்க.
ப்ரைஸ் 1999, 2000 rupees. ஸோ இந்த புக்கு வந்து யுனிவர்சல் ஹெல்த் கோட்ன்றது புக். Thank you, media. Thank you for all the questions. நீங்க எப்படி நினைக்கிறீங்க இந்த புக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன ரெண்டு வாரத்துக்கு சார் இந்த புக்கு தான் நான் சொன்னேனே, என்னை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த புக்கை எடுத்து பார்த்தா if they can get a solution out of it, that is the purpose of this book. Obviously நான் ஃபுல்லாக I have not gone through it fully, but I really wish இந்த மாதிரி ஆளு கூகுள் போகாமல் இந்த புக்கு போனால் I think they'll get better information. இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய ஹெல்த் இது அப்படிங்கிறது நிறைய பார்த்துக்க வேண்டிய அவசியம் வரும் மற்ற ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது இது மூலமா Sir, இது ஜென்ரல் ஹெல்த் சார். கிரிக்கெட்டர்ஸ்க்கு வந்து இன்ஜுரிஸ் வரும்போது that's a very muscular thing, that's completely different. இது ஜென்ரல் ஹெல்த் நார்மல் பீப்புளுக்கு இருக்கு புக். The key to having somebody like me is to talk about the lifestyle. You know, fitnessன்றது ஒரு lifestyle. It's not something ஒரு வாட்டி ஜிம் செஷன் போறது அந்த மாதிரி இல்லை. What you eat every day, how well you sleep, how often you're able to exercise, அதுதான் will keep you injury free in sport as well. நாளைக்கு ஒரே ஒரு மேட்ச் இருக்குது மேட்ச் சார் இந்த புக்கு பற்றி எப்படி பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க எவ்வளோ ப்ராக்டிஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் சூப்பர். இந்தியாவுக்கு நல்ல சான்ஸ் நாளைக்கு. Thank you, everyone. Thank you for the questions, please. Now we wind up. One more important note for all of you. The books are available outside.